கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சபா மேனேஜர் கார்த்திக் கிட்ட அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறாங்க. கார்த்திக், என்ன சார் இது இப்படி திடீர்னு கொடுத்தா எப்படி? அது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க, அதுக்கு மேனேஜர், இங்கே பாருங்கள் சார், நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் நீங்கள் பணத்தை எடுத்துக்கோங்க, வேறு எங்கேயாவது பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இளையராஜா, என்ன சார் நீங்கள் இப்படி கடைசி நேரத்தில் சொன்னால் எப்படி அதுன்னு கேட்க, சார் ஒழுங்காக பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு சொன்ன உடனே இளையராஜாவும் கார்த்திக்கும் அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்ததுக்கப்புறமா சபா மேனேஜர் ரூபஸ்ரீக்கு கால் பண்ணி, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி சபா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன், அட்வான்ஸையும் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்ல, அதை கேட்டு ரூபஸ்ரீ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன நடந்தாலும் சரி, நீ அவங்களுக்கு சபாவை கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. வெளியில் போனதுமே இளையராஜா கார்த்திக் கிட்ட, எனக்கு என்னமோ இது அந்த சிதம்பரத்தோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்ல, அதுக்கு கார்த்திகம், நீ அதை நினச்சி எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பாக நாளைக்கு ப்ரோக்ராம் இங்கே தான் நடக்கும், நான் அந்த ஓனர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்ப இளையராஜா கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வர சொல்லி சொல்கிறாங்க. மீடியா பர்சன்ஸ்க்கும் சொல்லிடுறாங்க. கம்பெனி ஸ்டாஃப், ஒரு சில பப்ளிக், மீடியா பர்சன் எல்லாருமே அங்கே வந்து அசம்பிள் ஆகிடுறாங்க. இளையராஜா கார்த்திக்கு கால் பண்ணி, மாப்பிள்ளை இந்த மாதிரி நான் வந்து போராட்டம் பண்ண போகிறேன்னு சொல்ல, அதை கேட்டு கார்த்திக், இங்கே பாரு, அதெல்லாம் நீ பண்ணாத, நான் தான் ஓனர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ எதுக்காக அதையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, அதுக்கு இளையராஜா, மாப்பிள்ளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த மேனேஜர் நேராக இளையராஜா கிட்ட வந்து, இங்கே பாருங்கள், இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்க, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்ல, அதுக்கு இளையராஜா, இங்கே பாரு, நீ ஒன்றும் போலீஸை கூப்பிட தேவையில்லை, நானே போலீஸை வர சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களே வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்குது எல்லாமே வந்து எல்லா மீடியாலும் வந்துடும். அப்போது ஐஸ்வர்யா இதை வந்து பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே அபிராமி கிட்ட காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா அத்தை, காலையில் என்னடான்னா கார்த்திக் வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டார், இப்போ என்னடான்னா அவங்க கம்பெனி ஸ்டாஃபை வச்சு போராட்டம் பண்ணுறாரு, இங்கே பாருங்கள், அவங்க ஃப்ரெண்டு இளையராஜா கம்பெனி ஸ்டாஃப் எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கன்னு சொன்ன உடனே அபிராமி இந்த வீடியோவை பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கான் இந்த கார்த்தி, அந்த தீபாக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நம்ம குடும்ப மானத்தையே வாங்குறான், அவள் பாடலன்னா என்ன ஆகிடும், இப்போ இந்த உலகமே அழிஞ்சிருமா என்ன, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கோவமாக பேச, அப்போ கார்த்திக்கோட அப்பா, அபிராமி நீ கொஞ்சம் கோவப்படாமல் இரு, அதில் கார்த்திக்கே இல்லை, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் எதுக்காக கோவப்படுற, கார்த்திக் வரட்டும் நாம் பேசிக்கலான்னு சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா, மாமா கார்த்திக்கு சொல்லி தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்டு இளையராஜா இருக்காரு, அவங்க கம்பெனி ஸ்டாஃப்லாம் இருக்காங்க, அவர் சொல்லாமலாம் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அபிராமியை இன்னும் ஏற்றி விட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தீபா, கார்த்திக் சாருக்கு நம்மளால தான் வந்து கெட்ட பேர் வருது, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ணுற இடத்துக்கு போலீஸ் வராங்க. அப்போ இளையராஜா நடந்த விஷயத்தெல்லாம் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டோம் அப்படின்னு ரிசிப்டை எடுத்து காமிக்க, அப்போது அந்த இன்ஸ்பெக்டர் இந்த கம்பெனி நேமை பார்த்துட்டு, இந்த கம்பெனியா, இது கார்த்திக்கோட கம்பெனி ஆச்சுன்னு சொன்ன உடனே இளையராஜா, சார் கார்த்திக் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திக் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது சரியில்லை, அவங்க மட்டும் ஒரு கேஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை தூக்கி நாங்கள் உள்ளே வச்சுருவோம், ஒழுங்காக அவங்களுக்கு சபாவை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே மேனேஜர் பயந்துக்கிட்டு, சரிங்க சார், நாளைக்கே ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இளையராஜா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கார்த்திக்கு இந்த விஷயத்த கால் பண்ணி சொல்கிறாங்க. அதை கேட்டு கார்த்திக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மேனேஜர் ரூபஸ்ரீக்கு கால் பண்ணி, மேடம் என்னை மன்னிச்சிருங்க, போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க, என்னை ரொம்ப மிரட்டிட்டாங்க, அதனால் நாளைக்கு ப்ரோக்ராம் பண்ணிக்கலான்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ரூபஸ்ரீ ரொம்ப கோவப்படுறாங்க. பணத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கணும், இப்போ வந்து இந்த மாதிரி சொன்னால் எப்படி அதுன்னு கேட்க, அதுக்கு அவங்க, இங்கே பாருங்கள் மேடம், இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் என் வேலையே போயிடும், அதுக்கப்புறமா வேறு எங்கேயும் எனக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க, அதனால் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நீங்கள் கொடுத்த பணத்தை வேணா நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை வந்து ரூபஸ்ரீ அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. என்ன இது இப்படிலாம் நடக்குது, அந்த தீபா கிட்ட கொடுத்த பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணி இந்த ப்ரோக்ராமை நடத்த விடலான்னு பார்த்தோம், அதுவும் நடக்கலை, இப்போது இவனும் இந்த மாதிரி சொல்கிறானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரூபஸ்ரீ, என்ன சொன்ன பாட்டி, அந்த பணத்தை வச்சே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு ரூபஸ்ரீ அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு
அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. அங்கே அவங்க கம்பெனி ஸ்டாஃப்க்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே மட்டும் வேலையை பார்க்காம எல்லாரும் இறங்கி போஸ்டர் எல்லாம் ஒட்டினீங்க, இதுக்காக நீங்கள் நிறைய வந்து வேலை செஞ்சுருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, அப்போது அவங்க ஸ்டாஃப் ஒருத்தவங்க, சார் நாளைக்கு February 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து நீங்கள் பெரிய கிஃப்டாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்திக் உள்ளே போயிட்டு நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டாங்க, நாம் கார்த்திக்கு வந்து தீபாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி, சார் உங்களுக்கு தனித்தனியாக 2 பிக்சர் அனுப்பியிருக்கேன் பாருங்கள், அதை நீங்கள் ஒன்றா சேர்த்தா மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.